கடவுள் இடத்தில் சென்று, கடவுளே என்னுடைய பிரச்சனையை சரி செய்து கொடு, கடவுளே எனக்கான உரிமையை மீட்டுக் கொடு என்று கடவுளை வணங்குகிறோம். அதற்கு நிகராக ஒரு வழக்கறிஞரை அணுகி, எனக்கு இத்தகைய பிரச்சனை இருக்கிறது, எனக்கான உரிமையை பெற்றுத்தாருங்கள், எனக்காக வக்காலத்து வாங்குங்கள் என்று ஒரு வாதி சொல்கிறார். ஆக ஒரு வாதிக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழக்கறிஞருக்காக வழங்கியிருக்கிறது. ஆனால் வழக்கறிஞர் தொழில் என்பது மிக எளிதில் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. வாதிக்காக அவருடைய உரிமையை பெற்றுத்தர நாங்கள் போராடும் போது பிரதிவாதி எங்களை எதிரியாக கருதுகிறார், ஒரு எதிரியாக நினைத்துக் கொள்கிறார். அந்த வகையில் பல்வேறு விதமான இடங்களில் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மீது ஒரு கொடூர தாக்குதல் நிகழ்கிறது. இந்த வகையில் சைதாப்பேட்டையில் கூட ஒரு வக்கீலை ஒரு கொடூரமான முறையில் ஒரு சமூக விரோதி கும்பல் வெட்டி கொலை செஞ்சிருக்குது. இப்ப காவல்துறை, மருத்துவத்துறை, ஏனைய அரசு ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. ஆக பிரச்சனையிலே வாழக்கூடிய ஒரு வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் ஒன்றை அமைத்திட வேண்டும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் ஒன்றை அமைத்திட வேண்டும். உரிமையை பெற்றுத்தரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும். இந்த காணொளி மூலமாக மத்திய மாநில அரசை இளம் வழக்கறிஞர்களின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் அமைத்து தர வேண்டி